Good morning students. Today we are going to see 2.3 employment pattern. So what do you mean employment pattern? அதாவது வேலை வாய்ப்பினுடைய அமைப்பு. இந்தியாவில் எந்த மாதிரியான வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். In recent year there has been a change in the employment pattern and this has helped the employers to develop more flexible working pattern among their employees. The trends are increased self-employment, firm using fewer full-time employees and tending to offer more short-time contract. There has been a growth in part-time employment. This may be due to lifestyle of people. அதாவது இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மக்கள் நிறைய பேர் வந்து செல்ஃப் எம்ப்ளாயாக இருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது ஒரு கம்பெனியில் ஃபர்ம்ஸ்னால் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்காங்க. இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு பார்ட் டைம் ஒர்க்கு செய்கிறவங்களும் நிறையா இருக்காங்க. இந்த மாதிரி வந்து எம்ப்ளாய்மெண்ட் பேட்டர்ன் நம்ம இந்தியாவில் இருக்குது. சரி, அடுத்து பாருங்கள், எம்ப்ளாய்மெண்ட் ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. அக்ரிகல்ச்சரல் டெஸ்பைட் எ ஷார்ப் டிக்ளைன் இன் எ கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். டிக்ளைன்னா அந்த உற்பத்தி திறன் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கிறாங்க. எதனுடைய உற்பத்தி திறன் குறையுது? வேளாண்மையினுடைய உற்பத்தி திறன் குறைஞ்சிக்கிட்டே வருது. Continues to be the largest employer in Tamil Nadu. This is because the non-agriculture sector are yet to generate enough employment to affect shift or labor force. Most of the employment growth in Tamil Nadu has been contributed by the unorganized and informal sector. ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், அதிகமாக வந்து எந்த செக்டரில் மக்கள் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அன்ஆர்கனைஸ்டு செக்டார். அன்ஆர்கனைஸ்டாக கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லாத ஒரு செக்டாரில் அதிகமாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. See here, எம்ப்ளாய்மெண்ட் இன் இருவேல்பட்டு அப்படிங்கிற ஒரு கேஸ் ஸ்டடி, ஒரு மைக்ரோ லெவல் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்டடி மீன் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த எம்ப்ளாய்மெண்ட் scenario can be understood not only from national or state level but also from the study of the village economy. Basically our Indian economy is a village economy. ஆனால் ஒரு ஸ்டேட் லெவல்லையோ ஒரு நாட்டு அளவுலேயோ வந்து மாற்றங்கள் ஏற்படல, ஆனால் ஒரு வில்லேஜ் அளவுலேயும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ இருவேல்பட்டு அப்படிங்கிறது ஒரு வில்லேஜ். ஈஸ் ஒன் சச் வில்லேஜ் இன் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் இன் தமிழ்நாடு. ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட் எங்கே இருக்குது? விழுப்புரம். இந்த பிளேஸ் எங்கே இருக்குது? விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. திஸ் வில்லேஜ் ஹேஸ் பீன் ஸ்டடிட் ஃபார் மோர் தென் 100 years பை மெனி ஸ்காலர்ஸ். ஸ்காலர்ஸ் அப்படின்னா இந்த பிஹெச்டி பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்டடி பண்ணுறவங்க அந்த வில்லேஜ் எடுத்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. This village is also called Slater village as Gilbert Slater was the first scholar working in the University of Madras to go with his students to study his village in 1916. ஸோ இந்த கில்பர்ட் ஸ்லேட்டர் அப்படிங்கிற ஒரு ஸ்காலர் என்ன பண்ணார்? ஃபஸ்ட்டு தன்னோட மாணவர்களோடு போய் இந்த வில்லேஜை 1916 ரிசர்ச் பண்ணுறாரு. ஓவர் த இயர்ஸ் மெனி ஸ்காலர்ஸ் சர்வ் த ஆக்குபேஷன் ஆஃப் வில்லேஜஸ் and collected many more details of each persons in the village. It was clearly observed that the government brought social security awareness among the people of the village through the primary health care, provision of school and maintenance of public distribution system. Public distribution system அப்படிங்கிறது ரேஷன் கடை, ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஸ்கூல் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஸ்கூலோட எண்ணிக்கை, அப்புறம் பிரைமரி ஹெல்த் கேர் அப்படின்னா அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள். Though this village underwent many changes, it is still depend on the agriculture as the main occupation. இந்த கிராமத்தினுடைய பிரதான வேலை என்னது? ஆக்குபேஷன். என்ன ஆக்குபேஷன்? அக்ரிகல்ச்சர். Look at the following table or chart. You will notice that during 1981, out of 100 families, 24% were engaged in non-agricultural labors. In 2018, non-agricultural activitiesனால் அவங்க வந்து விவசாயத்தை சார்ந்து இல்லாமல் இருந்தாங்க. எத்தனை பர்சன்டேஜ்? 24% இருந்தாங்க. எப்போ? 1981. இன் 2008 த மெம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் என்கேஜ்ட் இன் சச் எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் டு 41%. ஸோ அந்த 24% 2008 எத்தனை பர்சன்டேஜாக மாறி இருக்குது? 41% மாறி இருக்குது. டியூரிங் 1981 டு 2008 த ப்ரொபோர்ஷன்ஸ் ஆஃப் ஃபேமிலிஸ் என்கேஜ் இன் அக்ரிகல்ச்சர் ஹேஸ் டிக்ளைன் அது குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு. அது பார்த்திங்கன்னா 34% இருந்தது, இப்போ 26% இருக்குது. போத் as agricultural laborers and cultivators. See this tabular column, employment details of household in இருவேல்பட்டு.
பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க பாரு. கல்டிவேட்டர்ஸ் 1981 42% இருந்தவங்க 2008 33% மாறிட்டாங்க. அடுத்து அக்ரிகல்ச்சர் லேபரர்ஸ் பார்த்திங்கன்னா 34%லேருந்து 26% இருக்காங்க. நெக்ஸ்ட் நான் அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ், அதாவது விவசாயத்தை சாராத லேபர்ஸ் பார்த்திங்கன்னா 24லேருந்து 41 ஆகிருக்காங்க. ஸோ இப்படி ஹவுஸ் ஹோல்டு பார்த்திங்கன்னா 100 ஆல் ஹவுஸ் ஹோல்டு எல்லாமே சேர்த்தா 100% கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த டேபிள் கலந்து நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா 1981 அதிகமான பேர் விவசாயத்தை நம்பி இருந்தாங்க. ஆனால் 2008 அதனுடைய எண்ணிக்கை என்ன இருக்குது, அதிகரிச்சிருக்கு. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அந்த அக்ரிகல்ச்சர் டிபெண்ட் பண்ணியிருக்கவங்களுடைய பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்குது. சி திஸ் பை சார்ட். 1981 அதாவது இந்த ப்ளூ கலரில் இருக்கவங்களாம் கல்டிவேட்டர்ஸ் 1981 42% இருந்தவங்க இப்போ வந்து 2008 பார்த்திங்கன்னா 33% இருக்காங்க. அடுத்து க்ரீன் கலர் பாருங்கள், அக்ரிகல்ச்சர் லேபரர்ஸ் 34%லேருந்து இப்போ 26% மாறிட்டாங்க, குறைஞ்சிருக்கு. அடுத்தது அந்த க்ரீன் கலர் பாருங்கள், நான் அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ் 1981 24% இருந்தவங்க 41% மாறியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன நடந்திருக்குங்க, விவசாயத்தை நம்பி இருந்தவங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சி அதர் ஆக்டிவிட்டீஸ்க்கு நிறையா மற்ற வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க நிறையா பேர். பிகாஸ் ஆஃப் த விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ஸ் நியரர் பை த சென்னை. ஸோ அப்போ நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, சென்னையை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அங்கே போய் ஏதோ ஒரு வேலை செஞ்சு அவங்களுடைய லைஃப் சைக்கிளை ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த டாப்பிக்கோடு நம்ம லெசன்ஸ் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். I hope next week from this lessons I will conduct the sleep test. Thank you.